மாலைகதிர் மெதுவாக மண்ணை தொட்டுக் கொண்டிருந்தது. கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பழைய வீட்டு முன்பாக மண் வாசனையுடன் கலந்த காற்று வீசியது. அந்த வீட்டில் வாழ்ந்தாள் மாளவி. அமைதியான முகம், ஆனால் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த தீ. மாளவிக்கு வாழ்க்கை எளிதாக இருந்ததில்லை. சிறு வயதில் இருந்தே சோதனைகள் அவளை சுற்றி நின்றன. தந்தை உடல்நிலை சரியில்லாமல் வேலை செய்ய முடியாத நிலை. அம்மா தினக்கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்தினாள். மாளவி பள்ளிக்கு செல்லும் போது கூட மனதில் ஒரே எண்ணம், நான் ஒரு நாள் இந்த குடும்பத்தை உயர்த்த வேண்டும். ஆனால் வாழ்க்கை அவளை சோதிக்காமல் விடவில்லை. 12ஆம் வகுப்பு தேர்வில் அவள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரவில்லை. ஆசிரியர்கள் இது போதாது என்றனர். உறவினர்கள் அவளால் பெரியதாக ஏதும் ஆகாது என்று கிசுகிசுத்தனர். அந்த வார்த்தைகள் மாளவியின் மனதை குத்தின. அந்த இரவு அவள் வீட்டின் பின்புறம் இருந்த நெற்பயிர் வயலை நோக்கி அமர்ந்தாள். காற்று நெற்பயிர்களை ஆட்டியது. அவள் கண்களில் கண்ணீர். விழுந்தாலும் மீண்டும் எழுவதுதான் உண்மையான வலிமை என்ற அம்மாவின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. அம்மா அவளருகில் வந்து அமர்ந்தாள். மாளவி, தோல்வி வந்ததாலே வாழ்க்கை முடிந்து விடாது. மனசு உடையாத வரை வாழ்க்கை ஒருபோதும் தோற்காது என்றாள். அந்த வார்த்தைகள் மாளவியின் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அடுத்த நாள் முதல் அவள் மாறினாள். காலை 4 மணிக்கு எழுந்து படிக்கத் தொடங்கினாள். மின்சாரம் இல்லாத நேரங்களில் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி படித்தாள். நண்பர்கள் விழாக்களில் கலந்து கொண்ட போது கூட அவள் புத்தகத்துடன் இருந்தாள். பலர் அவளை கேலி செய்தனர். அதிகமாக முயற்சி செய்தால் என்ன பயன் என்றனர். ஆனால் மாளவி அறிந்திருந்தாள், ஒவ்வொரு தடையும் தடுக்க அல்ல, உயர்த்த வந்ததே. ஒரு நாள் மாவட்ட அளவிலான போட்டித் தேர்வு அறிவிப்பு வந்தது. அது அரசு பணிக்கான வாய்ப்பு. மாளவி விண்ணப்பித்தாள். தேர்வு நாளில் அவள் மனதில் பயம் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக இருந்தது நம்பிக்கை. தேர்வு மண்டபத்தில் அவள் அமர்ந்தபோது சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள். நான் இவர்களை விட குறைவானவளா என்று ஒரு நொடி எண்ணம் வந்தது. உடனே அவள் தன்னிடம் பேசிக் கொண்டாள். நீ விழுந்தாய், ஆனால் எழுந்தாயே. அதுவே உன் வலிமை. தேர்வு முடிந்தது. முடிவுகள் வெளியாகும் நாள் வந்தது. கிராமம் முழுவதும் பதட்டம். இணைய மையத்தில் அவள் ரோல் நம்பரை தேடியாள். முதலில் காணவில்லை. இதயம் துடித்தது. மீண்டும் பார்த்தாள். அங்கே இருந்தது அவள் பெயர். மாளவி மாவட்டத்தில் முதல் 10 பேரில் ஒருவர். அவள் கண்ணீர் விட்டாள். இந்த முறை அது தோல்வியின் கண்ணீர் இல்லை, அது வெற்றியின் கண்ணீர். அந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. ஒரு காலத்தில் அவளை இகழ்ந்தவர்கள் இப்போது பாராட்டினர். ஆனால் மாளவி அமைதியாக இருந்தாள். அவளுக்கு தெரியும், இந்த வெற்றி ஒரே நாளில் வரவில்லை. அது பல இரவுகளின் போராட்டம், பல கண்ணீரின் விளைவு. அவள் நகரத்திற்கு பயிற்சிக்காக சென்றாள். புதிய சூழல், புதிய மனிதர்கள். முதல் சில நாட்கள் அவள் தனிமை உணர்ந்தாள். நகர வாழ்க்கை அவளுக்கு புதிது. சிலர் அவளது கிராமச் சுவையை பார்த்து சிரித்தனர். ஆனால் மாளவி இந்த முறை உடையவில்லை. அவள் மனதில் ஒரே நம்பிக்கை, மனசு உடையாத வரை வாழ்க்கை தோற்காது. பயிற்சி காலத்தில் கடினமான தேர்வுகள் வந்தன. சில நேரங்களில் அவள் குறைந்த மதிப்பெண் பெற்றாள். பழைய நினைவுகள் மீண்டும் வந்தன. நான் முடியாதவளா என்ற கேள்வி. அந்த நேரங்களில் அவள் வீட்டை நினைத்தாள். அம்மாவின் கைகள், வயலின் காற்று, தீபம் ஏற்றி படித்த இரவுகள். அந்த நினைவுகள் அவளுக்கு சக்தி தந்தது. காலம் நகர்ந்தது. இறுதி தேர்வு முடிந்தது. இந்த முறை முடிவு வந்தபோது மாளவி அரசு அலுவலராக நியமிக்கப்பட்டாள். அவள் முதலில் சென்ற இடம் தன் கிராமம். அங்கே ஒரு சிறிய நூலகம் அமைக்க திட்டமிட்டாள். என்னைப் போல இன்னும் பல மாளவிகள் இருக்கிறார்கள். அவர்கள் விழுந்தால் எழுந்திட உதவ வேண்டும் என்றாள். நூலக திறப்பு நாளில் அவள் பேசும்போது சொன்னாள், நான் பெரிய சாதனை செய்தவள் அல்ல. நான் செய்தது ஒன்றே, விழுந்தபோது எழுந்தேன். தடைகள் வந்தபோது நின்றுவிடவில்லை. மனதை உடைக்கவில்லை. கிராம சிறுமிகள் அவளை பார்த்து பிரகாசமான கண்களுடன் நின்றனர். அவர்களுக்கு மாளவி ஒரு உதாரணம். அந்த மாலை சூரியன் மறையும் நேரத்தில் மாளவி வயலின் ஓரத்தில் மீண்டும் அமர்ந்தாள். இந்த முறை அவள் கண்களில் கண்ணீர் இல்லை, அமைதி மட்டும். வாழ்க்கை அவளை பலமுறை தள்ளியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் எழுந்தாள். அவள் உணர்ந்த உண்மை, விழுந்தாலும் மீண்டும் எழுவதுதான் உண்மையான வலிமை. மனசு உடையாத வரை வாழ்க்கை ஒருபோதும் தோற்காது. ஒவ்வொரு தடையும் தடுக்க அல்ல, உயர்த்த வந்ததே. அந்த உண்மையை வாழ்ந்து காட்டியவள் மாளவி.
அவள் கதையின் ஒலி இன்னும் அந்த கிராம காற்றில் கேட்கிறது. எழுந்து நிற்கத் தயங்கும் ஒவ்வொரு மனதிற்கும் அது ஒரு அழைப்பு. உன் மனம் உடையாத வரை உன் பயணம் முடிவதில்லை. நான் பெரிய சாதனை செய்தவள் அல்ல. நான் செய்தது ஒன்றே, விழுந்தபோது எழுந்தேன். தடைகள் வந்தபோது நின்றுவிடவில்லை. மனதை உடைக்கவில்லை. கிராம சிறுமிகள் அவளைப் பார்த்து பிரகாசமான கண்களுடன் நின்றனர். அவர்களுக்கு மாளவி ஒரு உதாரணம். அந்த மாலை சூரியன் மறையும் நேரத்தில் மாளவி வயலின் ஓரத்தில் மீண்டும் அமர்ந்தாள். இந்த முறை அவள் கண்களில் கண்ணீர் இல்லை, அமைதி மட்டும். வாழ்க்கை அவளை பலமுறை தள்ளியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் எழுந்தாள். அவள் உணர்ந்த உண்மை, விழுந்தாலும் மீண்டும் எழுவதுதான் உண்மையான வலிமை. மனசு உடையாத வரை வாழ்க்கை ஒருபோதும் தோற்காது. ஒவ்வொரு தடையும் தடுக்க அல்ல, உயர்த்த வந்ததே. அந்த உண்மையை வாழ்ந்து காட்டியவள் மாளவி. அவள் கதையின் ஒலி இன்னும் அந்த கிராம காற்றில் கேட்கிறது. எழுந்து நிற்கத் தயங்கும் ஒவ்வொரு மனதிற்கும் அது ஒரு அழைப்பு. உன் மனம் உடையாத வரை உன் பயணம் முடிவதில்லை.